அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ பத்தி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவுல இந்த மைக்ரண்ட் வொர்க்கர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆர்எல்ஸ் அர்பன் சென்ட்ரிக் குரோத் மாடல், ஆர்எல்ஸ் டெவலப்மென்ட் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நகர்ப்புறங்களை சார்ந்த அதை நோக்கிய ஒரு வளர்ச்சி தான் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு காரணமாக இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2011 சென்சஸ் படி பார்க்கிறப்ப இந்தியாவுல ஏறக்குறைய 45 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து இருந்திருக்காங்க. இத 2020ஆம் ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கிறப்ப ஒரு 60 crore மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து எஸ்டிமேட் பண்றாங்க. சரியா? சோ இதுல இருக்கக்கூடிய முக்காவாசியான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஏழைகளாக விளிம்பு நிலை மக்கள்களாக தான் இருக்காங்க. சரியா? சோ இவங்க பல்வேறு துறைகள்ல வந்து வேலை செய்றாங்க. நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல இருக்காங்க. டீ கடைகள்ல வந்து பார்ப்பீங்க. ஹோட்டல் செக்டார் இந்த மாரி எல்லா விதமான அடிமட்ட தொழில்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ் இருக்காங்க. வாட்ச்மேனா இருக்காங்க. இந்த மாரியான வேலையாட்கள் எல்லாருமே மைக்ரண்ட் வொர்க்கர்ஸா தான் இருக்காங்க. சோ அவங்க அவங்க குடும்பங்கள விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து வேலை செய்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பிரச்சனைகள வந்து சந்திக்கிறாங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வோட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறதே போயிருது. பெரிய அளவுல மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ் இங்க வந்துட்டாங்க அப்படின்னா, திரும்பி போய் ஓட்டு போடுறதுக்காக ஒரு நாளைக்காகலாம் கிளம்பி போறது கிடையாது. அதே மாரி அவங்கவங்க ஊர்ல அரசாங்கங்கள் நெறைய திட்டங்கள வந்து கொண்டு வருவாங்க. அந்த திட்டங்கள்னால பயன் பெற முடியாத நிலையில இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஒரு தொழிற்சங்கங்களா இவங்கனால சேர முடியாது. மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ்க்குன்னு அ ஒரு தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் இருக்கா? லேபர் யூனியன் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது. எந்த ஸ்டேட்லயுமே அது அவ்வளவா கிடையாது. அப்படி ஒரு விஷயம் உருவாக்கணுங்கிற ஐடியா கூட நம்மள பல பல பேருக்கு வந்து இருக்காது. லேபர் யூனியன் ஃபார் மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது அவங்க தங்கக்கூடிய இடங்களுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பின்தங்கிய ஒரு ஒரு மோசமான சுகாதாரமற்ற இடங்கள்ல தான் தங்கி வேலை செய்றாங்க. சோ இந்த மாதிரி பெரிய அளவுல புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு தொழிலாளர்களாக இருக்கிறது யாருன்னா, மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய அளவுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறதுமே கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி தமிழ்நாடு இந்த நெறைய மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறதும் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? சோ இவங்கள இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள பத்தி நிர்வகிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இன்டர்ஸ்டேட் மைக்ரன்ட் வொர்க்மேன் ஆக்ட் 1979 அப்படிங்கிறது. சரியா? சோ இந்த புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய இவங்கள பத்தின விவரங்கள இப்போ உங்க கம்பெனில நீங்க அவங்கள வேலைக்கு எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த தகவல்கள என்ன பண்ணணும்? அரசாங்கத்துக்கிட்ட நீங்க சமர்ப்பிக்கணும். அரசாங்கம் எப்ப கேட்டாலுமே அத நீங்க எடுத்து காட்டணும். அவங்களுடைய பார்வைக்கு காட்டணும். சோ இதே மாதிரி போய்க்கிட்டு இருக்கப்ப நமக்கு இன்னொரு கமிஷன் வந்து போடுறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் என்டர்பிரைசஸ் இன் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2007ல புலம்பெயர் தொழிலாளர்கள வந்து கட்டாயம் பதிவு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி வலியுறுத்துறாங்க. அது தொடர்பாக தான் நமக்கு அன்ஆர்கனைஸ்டு வொர்க்கர்ஸ் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமே அவங்களுக்கு பெரிய அளவுல சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சா? 2008ல சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அப்படின்னு இதெல்லாம் முக்கியம். அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ வந்துச்சு? 2008ல வந்திருக்கு. நேஷனல் கமிஷன் ஆன் என்டர்பிரைசஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் 2007ல வந்தது. இதெல்லாமே நமக்கு தேவைப்படும். சரிங்களா? சோ அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஈஸ்ரம் போர்ட்டல்ல இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாத்தையுமே வந்து பதிவு செய்ய சொல்றாங்க. அவங்களுக்கு ஓய்வூதியம், காப்பீடு, கடன் உதவி, சுகாதாரம், திறன் மேம்பாடு, வீட்டு வசதி, உணவு பாதுகாப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் இதற்கு கீழ வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலுமே, அதிலேயுமே ஒரு சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யுது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஜிட்டல் லிட்ரசி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த விஷயங்கள்ல பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அத வந்து அவங்கள வேலைக்கு அமர்த்தக்கூடிய பணியாளர்கள் தான் என்ன பண்ணணும், அந்த முதலாளிகள் தான் உங்களுக்கு அந்த அவேர்னஸ கிரியேட் பண்ணி, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க பதிவு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். இதே மாரி வேற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நலனுக்காக நமக்கு வந்து ஒன் நேஷன், ஒன் ரேஷன் கார்டு அப்படிங்கிற திட்டமெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நலன்களுக்காக தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஆ
இந்த மாதிரியான ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலுமே, பெரும் அளவுல அவங்க புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர்களாக தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலுமே. ஏன்னா ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்காங்க. ரொம்ப மைனாரிட்டியா இருக்காங்க. மைனாரிட்டிய பத்தின விஷயங்கள பெரிய அளவுல அரசாங்கமும் எடுத்து பேசுறது இல்லாத காரணத்தினால, பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த ஆர்டிகில குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உஸ்மானி டெம்பலேக்கு பாலன் விருது. பாலன் அப்படிங்கிற இந்த விருது ஃபுட்பாலோட மிக உயர்ந்த விருதாக பார்க்கப்படுது. அத இந்த வருஷம் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, உஸ்மானி டெம்பலே அப்படிங்கிறவரு பாரிஸ் செயின்ட் ஜெர்மான் அப்படிங்கிற டீமுக்காக விளையாடக்கூடியவர். அவர் வின் பண்ணியிருக்காரு. அதே மாரி பெண்கள் பிரிவுல பார்த்தீங்கன்னா, ஐட்னா போன்மாட்டி அப்படிங்கிறவங்க அ அ பார்சிலோனா விமென்ஸ் டீமுக்காக விளையாடக்கூடியவங்க. அவங்க வின் பண்ணியிருக்காங்க. சோ இந்த பிரான்ஸ் ஃபுட்பால் தான் இத வந்து வெளியிடுறாங்க. 1956 முதல் இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருது. சரியா? அதே மாரி கோப்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சிறப்பாக விளையாடின அந்த அ அண்டர் 21ல பெஸ்ட் பிளேயருக்கு வந்து குடுப்பாங்க. அத வந்து லாமினே யமால் அப்படிங்கிறவரு 18 வயசுல பார்சிலோனா டீம் அவங்க வாங்கியிருக்காங்க. இதே விக்கி லோபஸ் விமன் பிரிவுல வந்து வாங்கியிருக்காங்க. கெர்ட் முல்லர் விருத வந்து நமக்கு வந்து விக்டர் கியோகரஸ்க்கு வந்து குடுத்துருக்காங்க. இப்போ ஆர்சனல் டீம்ல இருக்காரு. முன்னாடி ஸ்போர்ட்டிங் சிபில வந்து இருந்திருப்பாங்க. அடுத்தது யாசின் கோப்பை வந்து டோனருமாவுக்கு குடுத்திருப்பாங்க. இவருமே வந்து பிஎஸ்ஜி டீம சேர்ந்தவரா இருப்பாரு. சிறந்த அணி பயிற்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூயிஸ் என்ரிக் அவருமே பிஎஸ்ஜி டீமோட அ கோச்சா இருக்கிறவர். சரியா? சோ முக்கியமான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் முக்கியமான ஒரு விஷயம். அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நன்றி.